போன முறை லம்பிகா யோகம் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்ல நினச்சேன். ஆனால் அது சொல்ல ஆரம்பித்தா அது பெரிய விஷயம். அது ஒவ்வொருத்தருக்கும் அது இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ரொம்ப அழகாக கேட்பாங்க. பட் இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்களுக்கு அதை நான் எப்படி புரிய வைக்கிறதுங்கிறத யோசித்தேன். இதில் ஆச்சரியப்படக்கூடிய பல விஷயங்கள் அடங்கியிருக்கு. என்னன்னு சொன்னால், சித்தர்களும் மகான்களும் இந்த லம்பிகா யோகத்தை பயின்று அவங்க தன்னை மேல் நோக்கி கொண்டு போவாங்க, இறைவனாக ஆவார்கள். ஆனால் இது எதுவுமே தெரியாத உயிரினங்கள், சில உயிரினங்கள் இயற்கையாகவே அந்த யோகத்தை செஞ்சுட்டு வருதுங்கிறது சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? முக்கியமான ஒரு சில சிற்றினங்கள், அதாவது பாம்பு, அரணை, உடும்பு, இதெல்லாம் தன்னுடைய நாக்கை மடக்கி வச்சுக்குமா. மடக்கி வச்சுண்டு மேல் நோக்கி மடக்கி வச்சுக்கும். அந்த மாதிரி பல வருஷங்கள் இருக்குமா. எதனால்? அதுக்கு பசி வந்தால் அதை தாங்கிக்கக்கூடிய வல்லமை அதுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்கு. அதுக்கு எதுவும் சாப்பிட்றதுக்கு எதுவும் கிடைக்கலன்னா அந்த மாதிரி நிலையில் இருக்குமா. வருஷக்கணக்காக அப்படியே இருக்குமா. ஆனால் எங்கேயாவது உணவு கிடைக்கக்கூடிய வாசனை வந்துட்டுன்னா மறுபடியும் பழைய நிலைக்கு வந்துடும். இது எவ்வளோ பெரிய விஷயம். இதெல்லாம் பார்த்து தான் அவங்க எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி தானே எல்லாமே செய்கிறாங்க சித்தர்கள். இதை வச்சு பல விஷயங்களை அவர்கள் நடைமுறையில் சாத்தியப்படுத்திவிட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த லம்பிகா யோகத்தை செய்து சித்தர்கள் உயிர் போகாமல் இம்மார்டல் லைஃப்னு சொல்லுவாங்க இல்லையா, மரணம் இல்லாமல் பெருவாழ்வு அப்படிங்கிறத அவங்க இதை வச்சு தான் செஞ்சாங்க. பல 100 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். எப்போ வேணாலும் நம்ம எப்போ நினைக்கிறோமோ அப்போவே தன்னுடைய ஜீவனை விடக்கூடிய வல்லமையும் அவங்களுக்கு இருந்தது. இந்த ஜீவராசிகளை பற்றி சொல்லும்போது, ராஜநாகம்னு ஒரு நல்ல பாம்பு இருக்குது இல்லையா, அந்த பாம்பு தன்னுடைய புற்றுக்குள் நுழையும் போது தலையை வெளியில் நீட்டிகிட்டே போகுமா. தலையை வெளியில் நீட்டிட்டு வால் பகுதியை முதல்ல நுழைச்சி தலைகீழாக புத்துக்குள்ளே போகும். இதெல்லாம் நம்ம கேட்கும்போது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. எவ்வளோ விஷயங்கள், நமக்கு தெரியாத விஷயங்கள் எவ்வளோ இருக்குது. அப்படி புத்துக்குள்ளே போனப்புறம் அதனுடைய இரட்டை நாக்கு இருக்கும் இல்லையா, அதை ஒரு நாக்கை உள்நாக்கு வழியாக மேலொன்னத்தில் நுழைச்சி உச்சந்தலையில் வச்சுக்குமா. அது எதனால் அது மாதிரி வச்சுக்கும்? பசி, தாகம், குளிர், மழை, இந்த மாதிரி விஷயங்களால் அது பாதிக்கப்படாது வாழும். அதே மாதிரி பாம்பு மாதிரியே அரணைக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. உடும்புக்கும் ரெட்டை நாக்குகள் இருக்குது இல்லையா. சாதகமான பருவநிலைகள், தோலின் உணர்வுகள் மூலம் அது தெரிஞ்சுட்டு மற்றொரு நாக்கின் மூலம் தலைக்குள் செலுத்திய நாக்கை எடுத்துக்கொண்டு உடல் உணர்வு நிலையடைந்து வெளியே வரும். இதே போல தான் சித்தர்களும் தங்களுடைய நாக்கினுடைய அடிபாகத்தை அறுத்து கொண்டு, சில பேர் அப்படி பண்ணுவாங்க, நாக்கின் நீளத்தை கூட்டி மேல் பக்கம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தலையின் மேல் பகுதியை கொண்டு இடை பிங்களை, அப்படி இந்த நாசி மூச்சு விடுறது இல்லையா, இடை பிங்களைங்கிறது இந்த பக்கம் மூச்சு விட்டு அந்த பக்கம் இறக்குறது, இந்த பக்கம் மூச்சு விட்டு அந்த பக்கம் இருக்குது, லெஃப்ட் அண்ட் ரைட். நடு நாடி என்று அழைக்கப்படும் சுஷும்னா நாடி வழியே நாக்கை செலுத்தி கபாலத்தேன் அப்படிங்கிற ஒரு புருவ மத்தியில் பீனியல் சுரப்பையினுடைய திரவம் அங்கே சுரக்கும். அதை சுரக்கிறது கட்டுப்படுத்தினால் இந்த சரீரம் மரணம் அடைவதில்லை, வயசான மாதிரி தெரியாது, மூப்பு அடைவதில்லை, என்றும் இளமையாக வாழலாம். அதே மாதிரி தான் எப்போ நினைக்கிறோமோ அப்போது தன்னுடைய உயிரை, அதாவது ஜீவசமாதியை அடையலாம். இது சித்தர்கள் பல விதத்தில் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. யார் ஒருத்தர் கேசரி முத்திரை அப்படிங்கிற அந்த அண்ணாக், அதாவது மேல் ஒன்னத்தில் அடியில் உள்ளக்கூடிய துவாரத்தை உடைத்து, அதாவது அந்த துவாரம் இருக்கு இல்லையா, அந்த உள்நாக்கு, அதை அடைச்சிட்டு
அடைச்சிடுறானோ அவனுக்கு அமுத வடிவமான வீரியம் யோனி வடிவ அக்னியில் வீழ்வதில்லை. அங்கு காற்றும் வந்து நிலையாக நிற்கிறது, அவனுக்கு பசி எடுக்கிறது இல்லை, அவன் மரணமே அடையிறதில்லை. இந்த கேசரி முத்திரை நம்ம செய்ய முடியாது. குருவை கேட்டு அதன்படி நல்லா அதை ப்ராக்டிஸ் பண்ணி அதனுடைய உண்மையை தெரிஞ்சுட்ட அப்புறம்தான் இது அவனுக்கு பயன்படும். ஆனால் அந்த முத்திரையை விளையாட்டாக செஞ்சாலும் கூட, அதாவது தானாகவே நாக்கு உள்நோக்கி சென்று உள்நோக்கி அதை ஒட்ட வச்சு தபம் பண்ணும்போது கூட அங்குங்கிற அதுக்கு அந்த அங்கு முத்திரைன்னு பேர் அதுக்கு. அதை பழகினாலே இயல்பான நிலையில் தானாகவே நாக்கு உள்நாக்கிற்கு மேலே தொடும். அங்முத்திரை செய்வது ரொம்ப ஈஸி. நாக்கை மடித்து மேல் தொண்டையில் நாக்கு நுனிப்படுமாறு வைப்பதே அங்முத்திரை. அந்த சமயத்தில் அமிர்தம் சொட்டு சொட்டாக சுரக்கும். அமிர்தம் வந்து தேன் போல இனிக்கும். அதனால தான் யோகம் பண்ணு, தியானம் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். அந்த தியானம்லாம் இட் வில் லீட் டு தி ஸ்டேட். இதை தான் வந்து அமிர்தம்ங்கிறாங்க. இதுதான் பேரின்பம்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி அமிர்தம் வர ஆரம்பிச்சதுன்னா 24 மணி நேரமும் சுரந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அதனால் பசியை வெல்லக்கூடிய தன்மை ஆட்டோமேட்டிக்காக வரும். இந்த கேசரி யோகம் சித்தியாகும். பசிக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு வரும்போது யாருடைய தயவோ யாருடைய உதவியோ அவனுக்கு தேவையில்லை. ஒரு மண்புழு தனக்குத்தானே ரீசைக்கிளிங் செய்கிறது மாதிரி மனுஷனுமே தனக்குத்தானே உயர் சக்தியை ரீசைக்கிளிங் செய்து கொள்ளலாம். இது வந்து இதனுடைய நிலைகள் நிறைய இருக்குது. இதை நம்ம படிக்க ஆரம்பித்தோன்னா இதுக்கு முடிவே கிடையாது. அதாவது இதில் வந்து ஒரு ஈர்ப்பு உண்டாச்சுன்னு சொன்னால் வேறு எதுலேயுமே மனசு போகாது. அதாவது ஒவ்வொரு மனுஷனுக்கும் எவ்வளவோ கவலைகள், எவ்வளவோ துன்பங்கள், துயரங்கள், தீர்க்க முடியாத விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. ஆனால் இந்த தியான முறையை மேற்கொண்டு, குரு மூலமாக தியான முறையை மேற்கொண்டு நம்ம செய்வோமானால் எந்த பிரச்சனையும் நம்மளை கிட்டவே வராது. எல்லா பிரச்சனையும் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். இப்போ ஒரு விஷயம் முக்கியமாக ஒன்று சொல்லணும். இந்த மாதிரி ஒரு நிலைகளை கடந்து வரும்போது, மரணத்தை வென்ற மகான்கள் அப்படிங்கிற ஒரு நிலை நமக்குள்ளே வரும்போது அவங்க உலகத்தில் இருக்க விருப்பப்பட மாட்டாங்க. ஏன் விருப்பப்பட மாட்டாங்க? அந்த பேரின்பத்தை அவங்க அனுபவித்த அப்புறம் தன்னுடைய ஜீவன் இந்த உலகத்தில் பிறந்திருக்கு, ஒரு உபயோகம் இல்லை, நான் என்ன தேடணுமோ அதை நான் தேடிட்டேன், கண்டுபிடிச்சிட்டேன், நான் யாருங்கிறத நான் புரிஞ்சுட்டேன், இப்போ என்னுடைய வேலை என்ன? சிவனோடு ஐக்கியமாக, இறைவனோடு ஐக்கியமாகுதல். அது ஒன்று தான் எனக்கு இப்போது செய்யக்கூடிய ஒரே வேலை. அதனால் எனக்கு வேண்டாம் இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. இந்த நிலைகளை நாம் படிக்கிறோம், கேட்குறோம். இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு ஒரு ஆயாசம் நமக்குள் வரலாம். ஆனால் அந்த ஆயாசத்தை நீங்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு. ஏன்னா இப்போ சமீபத்தில் வாழ்ந்த ஒரு தெய்வம் ஷீரடி சாய்பாபா அவருடைய வாழ்க்கையில் தன்னுடைய குருன்னு தெரியாமையே அவர் வந்து ஒரு விஷயம் சொன்னாராம். அதாவது தெய்வத்தை தேடி அவர் வந்து காட்டிலையும் மேட்லேயும் அலையும் போது அவர் சொன்னாராம், நான் வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன், நீ என்ன தேடுறியோ அது உனக்கு கிடச்சிரும், நீ வரையா என் கூட அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அவர் மட்டுமே நான் வரேன்னு ஒத்துண்டார். அப்போது தலைகீழாக தொங்க விட்டாராம். அந்த கிணத்துல தலைகீழாக அவர் தொங்க விட்டுட்டு கொஞ்ச நாள் பொறுத்து நான் வந்து உன்னை கூப்பிட்டுக்கிறேன், நீ வந்து உன்னுடைய நிலை என்னங்கிறத சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். கொஞ்ச நாள் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் காலம், ரொம்ப நாள் ஆச்சு. அவர் அப்படியே இருக்கார். தலைகீழ தொங்க விட்டபடி, ஆகாரமெல்லாம் இல்லை, அவர் பாடுக்கு அப்படியே தொங்கின்னு இருக்கார். கொஞ்ச நாள் பொறுத்து குருநாதர் வரார். எப்படி இருந்ததுன்னு வார்த்தையில் சொல்ல முடியல, பேரின்பத்தை அனுபவித்தேன்
இந்த நிலையிலேருந்து எனக்கு வரத்துக்கே விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னாராம். அப்போது நான் அந்த சாய் சச்சரித்திரம் படிக்கும்போது எனக்கு அது புரியல. என்னடா அது இந்த மாதிரி சொல்கிறாரு, தலைகீழ தொங்க விட்டால் நமக்கு எப்படி அது மாதிரி இருக்கும். ஆனால் இதை படித்து நான் இதை ஓரளவுக்கு தெரிஞ்சுட்ட அப்புறம் தான் எனக்கு இதனுடைய அர்த்தம் என்னங்கிறது அப்போ தான் புரிஞ்சுது. அதனால் அன்பர்களே, நம்மளால் செய்ய முடியாத விஷயங்கள்னு எதுவுமே கிடையாது. நமக்குள்ள கேள்விகளை கொடுத்து அதை தீர்க்கவும் வைக்கிறார் இறைவன். அதை நம்ம புரிஞ்சுட்டு நம்ம நடப்போமானால் நிச்சயமாக நமக்கு எல்லாமே வெற்றி தான். நன்றி அன்பர்களே, வணக்கம்.